ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 19ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட சுவாட பிடிச்சி அவங்களே அவங்க நெஞ்சில இறக்கி வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே லைட்டா சாக்காக இப்போ உன் கோவம் குறைஞ்சிருச்சான்னு அவங்க கேட்கிறாங்க. அவரும் அதை வெளியெடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க விடுறதா இல்ல. டக்குன்னு அதை திரும்பவும் அங்கிருந்து காணாம பண்ண அவங்களும் அப்படியே தள்ளாடிட்டு அவரு முன்னாடி நிக்கிறாங்க. நம்மளும் மனசு மாறின மாதிரி தெரியல, எங்க இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சி தரும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவங்க ஒரு பேரியர் மாதிரி எதுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. பாட்டியும் அவங்கள தூக்கி செல்ல போட சொல்லிட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோயின் ஃபாக்ஸ் கிளானோட செல்ல மாட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்த விட்டு எப்படி வெளியே வருதுன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க பவர்ஸ் கூட அங்க வேலை செய்ய மாட்டேங்குது. ஆண்டி போய் நம்ம பாட்டியை மீட் பண்றாங்க. அவளுக்கு சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கிருந்து அனுப்பிடலாம். என்னது அவளை சாதனமா விடுறதா? அவங்க எனக்கும் தான் அவன் மேல கோவம் இருக்கு. ஆனா நம்ம பிரின்ஸோட ஹார்ட் சோல் அவகிட்ட இருக்குங்கிறப்ப நம்மளால அவளை என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் அவளை ரிலீஸ் பண்ணாதான் சாங்குக்கும் அவனோட பவர்ஸ் திரும்ப கிடைக்கும். அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து டவுஸ் நேரவால ஏற்பட்ட அந்த காயத்தை ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல செல்ல இருந்து நம்ம ஹீரோயினை பார்க்க அங்க ஒருத்தன் வரான். அப்பனா நீ தான் அந்த மோட்டலா? அவன் அப்படியே அவங்க பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டு பாக்கிறதுக்கு ரொம்பவே கன்றாவே இருக்குன்னு சொல்ல அவங்களும் லைட்டா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னது நான் கன்றாவே இருக்கானா? மொதல் நீ யாருன்னு சொல்லு. அவனும் பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிடான். என்னை பத்தி கிளான் மொத்தத்துக்கும் தெரியும். வெறி பிடிச்ச ஓனைய ஓட விரட்டினவா, டைகர் பிஸ்டிக்கே டைகர் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தவா, என் பேரை கேட்டாலே கிளான் அடங்கும், நான் தான் யானாங்கன்னு அவன் சொல்லு. நம்ம ஹீரோயினோ தலையெழுத்துன்னு கையெல்லாம் தட்டிட்டு பில்டப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் சிரிப்பை போட, உனக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? நான் உன்னை கலாச்சது கூட உனக்கு தெரியலன்னு அவன் சொல்ல அவன் கடுப்பாயிட்டு டக்குன்னு அவங்களை அடிச்சு கீழே தள்ளிடுறான். நம்ம ஹீரோயின் என் மலையோட கையை வச்சுன்னு சொல்லி பதிலுக்கு அவன் அட்டாக் பண்ண போறாங்க. அவன் டக்குன்னு அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கழுத்தை பிடிக்க அவங்களும் வழியில துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருக்கான். இவன் கிட்ட இவ்வளவு பவர்ஸா? விட்டா நம்மள போட்டு தள்ளிடுவான் போலன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஜாங்கோட ஹார்ட் சோல் இருக்கு, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. எனக்கு எவனை பத்தியும் கவலை இல்ல, என்ன பகைச்ச யாரையும் நான் உயிரோட விட மாட்டான். நம்ம ஹீரோயினும் கதறிடுறாங்க. சரி எல்லாமே என்னோட தப்பு தான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க பவர்ஸ் என்னங்கத நான் தான் சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அவங்களுக்கு உள்ள சமயா காண்டாகுது. என் மேலையா கைய வைக்கிற? இப்போதைக்கு உன்னை சும்மா விட்டாலும் நேரம் வரும்போது உன்னை தீர்த்து கட்டுறான் பாருன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அவர்கிட்ட பல்ல கட்டிட்டே வந்து அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்க ஹாங், தயவு செஞ்சு என்ன இந்த இடத்த விட்டு வெளியே மட்டும் கூட்டு போங்களேன். அவரு முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க முகத்துல அப்படியே நவரசத்தை காமிச்சு அவர்கிட்ட கெஞ்சர முச்சிட்ட மாதிரி காமிச்சதோட ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. நான் சாதாரணமா யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், அல்லாத குறைய நீ கெஞ்சினால தான் இந்த ஒரே ஒரு வாட்டி உன்னை ரிலீஸ் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஒரு பின்னாடியே போயிட்டு இருக்கு. அந்த பக்கமா வந்து சில பேர்லாம் நம்ம ஹீரோ பத்தி பேசிட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்காங்க. என்னடா ஏன் முன்னாடியே பிரின்ஸை தூக்கி வச்சு பேசுறீங்க, மரியாதையா ஓடிப்படுங்கன்னு சொல்ல அவனுங்களும் பயந்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. நம்ம யாங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையிலேயே நீங்க நான் நினைச்சதை விட பெரிய ஆளா இருக்கீங்க. பிரின்ஸ்னு அசால்ட்டா சொல்றீங்கன்னா அப்ப நீங்களும் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா? பார்த்தா தெரியலையான்னு அவன் கேட்க, பார்த்தாலே தெரியுது, அதனால தான் கேட்டான். நீங்க எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? அவரும் என்னன்னு கேட்க, இந்த இடம் பார்க்க ரொம்பவே பெருசா சூப்பரா இருக்கு, நீங்க சுத்திலாம் காட்ட வேணாம், சாங்கோட ரூம்க்கு எப்படி போகணும்னு மட்டும் சொல்லுங்களா. நீ திரும்பவும் வேலையை காட்ட பாக்குறீல, மரியாதையா திரும்ப செல்லுக்கே போயிடுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக நம்ம ஹீரோயின் அவரை விடுறதா இல்ல. அவர் சட்டையை பிடிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட கூட்டு போய் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் தப்பிக்க முடியாம அவங்க கிட்ட மாட்டிட்டு போராடிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் அவரை பார்த்துட்டு டக்குன்னு கையெடுக்க அவனும் பொத்துன்னு போய் கீழே விழுகுறான். மாஸ்டர் வந்துட்டீங்களா? கீழே கடந்த மனுஷன் இங்க ஒருத்தன் இருக்குன்னு சொல்லி அப்படியே முழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அவரை கூப்பிட்டுட்டு அப்படியே அவரு பின்னாடியே போயிடுறாங்க. ஏய் மோட்டல், என்ன பார்த்தா உனக்கு விளையாட்ட போயிட்டான்னு சொல்லிட்டு அவனும் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அவரு ரூம் வரைக்கும் வந்துடுறாங்க. இதுக்கு மேலேயும் என் பின்னாடி வராத. அவர் அப்படியே உள்ள போய் கதவை சாத்திக்க அவங்களும் வாசலே நின்னுடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ சமாதானம் ஆகுற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. டைமும் போயிட்டே இருக்கு. மாஸ்டர் நீங்க தூங்கிட்டீங்களா? ஆள் புக்கு தான் படிச்சிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. என் கசினுக்கும் சூக்குக்கும் நடுவுல ஏதோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க ஒண்ணுமோ அதை என்கிட்ட சொல்லாமலே இருக்காங்க. அப்புறம் நான் ஃபாக்ஸ் கிளானை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 6 பாலைவனம்னு சொல்லி நிறைய இடத்த தாண்டி வந்தேன். கடைசியா ஒரு பெரிய மவுண்டைன், அது மேலேயும் நான் ஏறி வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நான் கீழே ஸ்லிப் ஆயிட்டேன். அப்பதான் உங்க கிளான் பேரியர் வழியா நான் உங்ககிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிப்பை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இது
எல்லாத்தையும் விட ரொம்பவும் முக்கியமா நான் சொல்ல நினைச்சது, நான் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணேன். அவங்க திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பதிலே சொல்ல மாட்டாரு. டயர்டை அவங்க அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் அப்படியே டோர் ஓபன் பண்ணி அவங்கள பார்க்க ஆள் அப்படியே அங்க இருந்து அந்த மரத்து மேல உட்காந்து அவங்க என்ன பண்றாங்கிறத வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அவர் அசிஸ்டன்ட் பறக்க திரும்பவும் கிராண்ட் மதரை பார்க்க போறாரு. பிரின்ஸ் சாங் யங் பூ ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாரு. அவங்க நேரா பிரின்ஸ் சாங்க பார்க்க போயிட்டாங்க. நம்ம போய் என்ன பண்றதுன்னு அவரு கேட்க, ஹார்ட் சோல் சீக்கிரமாவே அவனுக்கு சொந்தமாகணும், அவளை தடுக்க வேணாம். ஆனா நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவளை க்ளோஸா வாட்ச் பண்ண சொல்லி அவளால திரும்பவும் பிரின்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்ல அவரும் ஒன்னே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் இப்ப லைட்டா கண் முழிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்த மணிக்கே தூங்கிட்டு இருக்கு. அவங்களும் அப்படியே அந்த மரத்து மேல வந்துடுறாங்க. அவங்களுக்கு அவரை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே ஃபீலிங்கோட அவரு கண்ணத்துல டச் பண்ண வராங்க. அவரு நெஞ்சில ஓட்ட போட்ட விஷயம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. மாஸ்டர், அது இன்னமும் உங்களுக்கு வலிக்குதா? அழுதுட்டே அவரு காயம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க பார்க்க வர நம்ம ஹீரோவும் கண் முழிச்சிடுறாரு. அவங்களும் எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறாங்க. என் ஃபீலிங்ஸோட வளர்றது உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா இல்ல, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்து அவங்க சொல்ல அவங்களுக்கு லைட்டா ஸ்லிப் ஆயிடுது. நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் குசி ஆயிடுறாங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு தேனன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு அவங்க சொல்ல அவரும் லைட்டா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. டக்குன்னு கையெடுத்துட்டு ஆளுங்க கிளம்ப அவங்களும் அவரு பின்னாடியே போறாங்க. சர்வன்ட் வந்து அவங்கள தடுத்துடுறாரு. இதுக்கு மேலேயும் பிரின்ஸ் உன்னை நம்ப நினைச்சிட்டு இருக்கியா? நான் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க தான் வந்து அவங்க சொல்ல இனிமே மன்னிப்பு கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு எங்க தங்க போறோம் எங்க சாப்பிட போறோம்னு எதுவுமே தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்க. அப்பதான் ஜியூன் அந்த இடத்துக்கு வராங்க. நீதான் யங் போவா? நான் தான் இந்த இடத்தோட மெடிக்கல் ஆபீசர். உன் காயத்துக்கு நீ ஒண்ணுமா ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னு அவங்க கேட்க அவங்களை கூட்டிட்டு போய் மருந்துலாம் போட்டு விட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸையும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து ஆள் அவங்கள ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்பதான் அங்க நம்ம ஹாங் வராரு. அவரை பார்த்த உடனே அவங்க டக்குன்னு அவங்க முகத்தை மறைச்சிக்க, இவன் யாரு? புது சர்வன்ட்டா? இவளை பார்த்தா சர்வன்ட் மாதிரியே இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு அவரு கேட்க அவங்களும் குரலெல்லாம் மாத்திட்டு இல்லன்னு சொல்றாங்க. ஆனா ஆள் விடுறதா இல்ல. சுத்தி வந்து அவங்க முகத்தை பார்க்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோயினும் அவர்கிட்ட வசமா சிக்கிடுறாங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அவர் வாயெல்லாம் போட்டு ட்ரை பண்ண, ஓ உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ஒருத்தர் தெரியுமா? சரி பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க நோந்து போக அவர் டக்குன்னு அவங்க காதை பிடிச்சி திருவார மூச்சிடுறாரு. என்ன தைரியம் தான் என்னோட வாயை பொத்துவ? அவங்களும் வழியில கதறாங்க. சரிவா சாப்பிடலான்னு சொல்லி அவர் அவங்கள கூட்டிட்டு போக, உங்களுக்கும் பிரின்ஸ் சாங்குக்கும் என்ன ரிலேஷன் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நாங்க எந்த வகையிலாவது ரிலேஷனா இருந்துட்டு போறோம், அதனால உனக்கு என்ன? ஜீனும் இப்ப அங்க வந்துடுறாங்க. அவங்க அவங்களோட கிராண்ட் மதரை பத்தி கேட்க, கிராண்ட் மதர் தான் எங்க எல்லாரையுமே வளர்த்தாங்க, அவங்க தான் எங்க இடத்தோட பலமே. நம்ம ஹீரோவை பத்தி அவர் அப்பா அம்மாவை பத்தி அவங்க கேட்க அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு அவரு சொல்றாரு. அவங்களும் அதனாலதான் அவர் எப்போதுமே லோன்லியாவே இருக்காரா? சரி அவருக்கு என்ன கலர் பிடிக்கும், அவரோட ஃபேவரட் டிசைன் சொல்லி அவங்க வளைச்சு கேள்வியா கேட்க ஆரம்பிக்க அவர் டக்குன்னு ஒரு பண்ண தூக்கி அவங்க வாயிலே அடைச்சிடுறாரு. வந்த வேலையை மட்டும் பாருன்னு அவரு சொல்ல இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட கேங்க காட்டுறாங்க. நம்ம குயிஹெட் போற வழியில ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்றாரு. எல்லாரும் வண்டியை ஓரம் கட்டிடுறாங்க. நம்ம ஹூசு பிளேட்டும் கைமா சாப்பிடலான்னு சொல்லி வராரு. ஆனா நம்ம ஹீரோயின் செக்டர் சேர்ந்த யாருமே அவருக்கு இடம் தர மாட்டாங்க. அவர் ஒரு இடமா போக எல்லா இடத்துலயும் அவர் அசிங்கப்படுத்தி விரட்டடிக்கிற மாதிரி காமிச்சதோட நம்ம சுஹெட்டோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பார்க்க போறோம். நம்ம கசின் அவரு தடுத்துறாரு. இங்க உங்களுக்கு என்ன வேலை? சாப்பாடு கொண்டு வந்திருக்குன்னு அவரு சொல்ல அவளுக்கு பசிக்கல. ஆனா அவங்க கையை மட்டும் அப்படியே அவரு பின்னால இருந்து நீட்டுறாங்க. அவரும் அதை கொடுக்கற சாக்குல டக்குன்னு அவங்க கையை பிடிக்க நம்ம கசின் சண்டை போட்டு அவர் அங்க அனுப்பி விட்டுறாரு. போதா குறைக்கு அவரே அவங்களுக்காக ஏதோ ரெடி பண்ணிட்ட மாதிரி தெரியுது. ஃபியூச்சர்ல இனிமே நீ யார் கொடுக்கறதே வாங்க கூடாது. ஆமா அவ உன் அப்பாவோட அசிஸ்டன்ட் தானே, அவன் உனக்கு ரொம்பவே க்ளோஸா? அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டு ஆள் லைட்டா காண்டாகிறாரு. அப்ப போய் அவங்க கிட்டே வாங்கிக்கன்னு சொல்லி அவரு கொண்டு வந்து டிஷ் புடுங்கிக்க அவங்களும் இல்ல நான் இதே சாப்பிடுறேன்னு சொல்லி திரும்ப வாங்கிக்கிறாங்க. ஆனா ஃபுல்லா ஒரே ஆனியனா இருக்கு, ஒரு வாய் கூட அவங்களால சாப்பிட முடியல. இப்படி ஒரு சாப்பாடு யார் சாப்பிடுவா? என் கசினுக்கு பிடிக்குன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கிச்சன்ல பூந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹாங்கும் வராரு. சரியான இடத்துல வந்தீங்க, நீங்க போய் நெருப்பு பத்த வைங்க, நான் சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்றேன். என்னது நான் நெருப்பு பத்த வைக்கணுமா? தயவு செஞ்சு எனக்காக பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட பாவ ரியாக்ஷனை போட ஆரம்பிக்க அவங்களோட அந்த அப்பாவி முகத்துக்கு முன்னாடி அவரு திரும்பவும் தோத்துடுறாரு. அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண அவங்களும் சட்டியில எல்லா ஐட்டத்தையும் போட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உப்பு உரப்புன்னு கையில கிடைச்ச எல்லாத்தையும் உள்ள கலந்து விட்டுட்டு என் சாப்பாடு மட்டும் ஒழுங்கா இல்லாம போனுச்சுன்னா அதுக்கு நீ மட்டும் தான் காரணம், நான் என் வேலையை ஒழுங்கா தானே பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு விசிற ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆனிச்சோ இல்லையோ கிச்சன் மொத்தமும் புகை மூட்டமாயிடுது. நம்ம சீன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் திட்ட ஆரம்பிக்க அவங்களும் மாத்தி ஒருத்தர் குறை சொல்ல ஆரம்பிக்க நம்ம சர்வன்ட் பறக்க நம்ம ஹீரோ பார்க்க வராரு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான நியூஸ் கிடைச்சிருக்கு. யாங்போ வந்த கொஞ்ச நாள்லயே ஜீன் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாலாம். போத குறைக்கு பிரின்ஸ் ஹாங் கூட சேர்ந்து இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சமைக்கலாம் செஞ்சிருக்காங்க. அவங்க கிச்சன் எரியாத
குறைதான அவரு சொல்ல நம்ம ஹீரோக்கும் அதை கேட்கும் போது லைட்டா ஒரு மாதிரியா இருக்கு. அவரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வர அங்க அவங்க ரெடி பண்ண டிஷ்லாம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்களும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதை நோட் பண்றாரு. உள்ள போயிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருங்கன்னு சொல்ல அசிஸ்டண்டும் அது எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, அடுத்த வாட்டி நான் இன்னும் சூப்பரா ரெடி பண்றேன். அவங்களுக்கு இன்னும் 10 நாள் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள அவங்க மவுண்டன் திரும்பி ஆகணும். இதுவரையான்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அவருக்கு சமைக்க ஆரம்பிக்க நம்ம ஹாங்கும் வழக்கம் போல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஜியும் அங்க வராங்க. நான் ஜாங்க பக்கத்துக்காக டெம்பிள் போறேன், நீயும் என் கூட வரியான்னு அவங்க கேட்க, இல்ல நான் ஒன்னும் சாப்பாடே ரெடி பண்ணி முடிக்கல. அவங்க பரவாயில்ல ஒரு நாள் தானு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் வந்தா மாஸ்டருக்கு கண்டிப்பா பிடிக்காது. அவங்களும் அவங்க ஃபீல் பண்றத பார்த்துட்டு இப்ப என்ன நீ சமைச்ச டிஷ் ஒரு சாப்பிடணும் அவ்வளவுதானே, சில ஐட்டங்களை தூக்கி பாக்ஸ்ல போட சொல்லிடுறாங்க. அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம யாங்போ ஜியும் உண்மையிலேயே சமையல கலக்குறாங்க. அதனாலதான் மாஸ்டர் என்னோட ஐட்டத்தை சாப்பிடுறது இல்ல போல. ஹாங் நீ எதுக்காக மத்தவங்க கூட உன்னை கம்பேர் பண்ற, உன்னால என்ன முடியுங்கிறத மட்டும் பாரு. நீ எப்பலேருந்து இவ்வளவு நல்லா பேச ஆரம்பிச்சுன்னு அவங்க கேட்க, பின்ன சியன் சமையல் கூட போய் உன் சமையல கம்பேர் பண்ற, அதனாலதான் அப்படி சொன்ன, நீ செஞ்சதை நாய் கூட சாப்பிடாதுன்னு சொல்லி அவர் அவங்கள கலைச்சு விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக நம்ம ஹீரோயினும் சமகாண்டோட கத்திட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் 19 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயின் சரியான டயத்துக்குள்ள நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தி திரும்ப முன்மோட்டினுக்கு போயிடுவாங்களா. சத்தமே இல்லாம போயிட்டு இருக்கிற சூஹிட் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஆளுங்க அவனை எப்படி சமாளிக்க போறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.